ராஜு பாய் எப்படி இருக்கீங்க? ராஜு பாய் வண்டி நம்பர் வேற மாதிரி இல்லை பிரதர். இந்த வண்டி நம்பருக்கு எவ்வளோ ப்ரோ செலவு பண்ண? ஓ ஃப்ரெண்டோட வண்டியா? வாழ்ற ப்ரோ. அண்ணா ஒருத்தனோட ஃப்ரெண்டு என்னடானா ஹெல்மெட் கிஃப்ட் பண்ணுறான், இன்னொருத்தனோட ஃப்ரெண்டு என்னடானா வண்டி ஓட்டுறதுக்கு வண்டியை கிஃப்ட் பண்ணுறான். ஐயோ எங்கடா இருக்கீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? பூமர் அங்கிள் வழி விடுங்க. கண்ணாடி போடுறதில்ல, தலையை திருப்பினா அப்படி போயிடுறது. சரி வாங்க போகலாம். திரும்புகிற நேரத்தில் கரெக்டாக வந்துடுவாங்க. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. சிட்டி சென்டர்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு ஒதுக்குப்புறம் தான் இருக்கும். பேசிக்கலி நானும் ஒரு பூமர் அங்கிள்யா, வேற மாதிரி லொக்கேஷன் தனியாக வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நாசமாக போச்சு. டேய் 6 மணிக்கு ஃபேமிலியோட வந்து இங்கே என்னடா பண்ணுறீங்க? அடா பாவிங்களா. டேய் படுத்துக்கிட்டு என்னடா பண்ணுற? எங்கள் வீட்டில் நான் வெள்ளை கருப்புன்னு அடிக்க போகிறேன்டா, வாங்கடா. டே என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது? இது பேசாமல் இதுக்கு பேர் டி நகர்னு மாற்றிருங்கடா. டே 6 மணிக்கே ஏன்டா இவ்வளோ கூட்டம் கூடுறீங்க? எதுக்கு அந்த பொம்பளை சிங்கிச்சான்னு அப்படி பேக் சைடில் வியூ காமிச்சிட்டு போகிறாங்க? ஐயா வேற மாதிரி. அந்த அக்கா நம்மளை பார்த்தா சிரிச்சாங்க. இல்லை தான், பட் ஓகே, ஒரு சந்தோஷம்தான். அந்த அக்கா ஏன் முதுக ப்ளவுஸ் காட்டுறாங்க? ஓ மாடல் அழகியா? மாடல் அழகினா இப்படி தான் காட்டணுமோ? நானும் நாளைக்கு வந்து ப்ளவுஸ் மாட்டிக்கிட்டு வந்து முதுகு காட்ட போகிறேன். நீங்கள்லாம் பார்க்குறீங்க எப்படி? ஓகே அடிச்சுக்கோ தங்கம், எல்லாரும் அடிச்சுக்கோங்க. தங்க அடிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இங்கே வந்து இன்னைய காலை வச்சு அங்கே ஸ்டெப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. 6 மணிக்கு இவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்கல. அதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸு எத்தனை பேர் வருவாங்கன்றது சுத்தமாக எதிர்பார்க்கல. ஒருத்தன் இன்ஸ்டாகிராம் ரீலில் என்னடானா காலை இப்படி வைக்கணுன்றான், ஒருத்தன் இப்படி வைக்கணுன்றான், இன்னொருத்தவன் இப்படி வைக்கணுன்றான். எனக்கு அந்த விவேக் காமெடி தான் ஞாபகம் வருது. சிங்கி சக்கு சிங்கிச்சா அப்படின்னு சொன்னால் 2 காலையும் தூக்கிடணும். இதுக்குன்னே குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டு வந்துடுவாங்களோ. என்னங்க சோறு போடுறாங்களா? ஐயோயோ. என்ன ராஜு பாய் காலங்காத்தால எங்கே மலையில் கிளம்பிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதா அந்த மலையை வெயிலாம் பார்க்கவே கூடாது. ராஜு பாய் எப்படி இருக்கீங்க? ராஜு பாய் இவனுங்க மெட்ரோ ரயிலில் தோன்றானுங்க, இவனுங்க மேலே போடுறானுங்களா தரைக்கடியில் போடுறானுங்களா ஒன்றும் புரியல. ஆனால் போர்டு மட்டும் இருக்குது. பூமர் அங்கிள் காலங்காத்தால ஆரம்பிக்காதீங்க, வேண்டாம் வேண்டாம், என் பாவம். எத்தனை பேருக்கு காலையில் டிரைவிங் ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியல. கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. அடே வண்டியே இல்லைடா நான் எங்கடா ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், க்ரோ ஆகிட்டு நம்ம வந்து வண்டியை வந்து கிவ் அவே பண்ணுவோம். குடிக்கவே தண்ணி இல்லையா இதில், புரிஞ்சிருக்கோம். ஐயோ ஐயோ. ராஜு பாய் வண்டி எடுங்க பாய், கிரீன் சிக்னல் போட்டாச்சு பாய். ஹெல்மெட் போடவும் தயவு செய்து. வாழைப்பழம் வாழைப்பழம். அடே ஏண்டா படுத்துறாங்க? எனக்குன்னு வருவீங்களா? என்கிட்டயே சலசம் பண்ணுறதுக்கு வராங்க. RC 200 தானே வண்டி நம்பர் பாரியா? 111 வண்டி நம்பர் வேற மாதிரி இல்லை. போட்டோம். கிவ் ரெஸ்பெக்ட், ஆல்வேஸ் a KTM ஃபேன். மீட்டு பையா மீட்டு பையா மீட்டு. இந்த வண்டி நம்பர் தான் எவ்வளோக்கு வாங்கினாங்க அதான் தெரியலையே. பிரதர் இந்த வண்டி நம்பருக்கு எவ்வளோ ப்ரோ செலவு பண்ண? ஓ ஃப்ரெண்டோட வண்டியா? வாழ்ற ப்ரோ. அண்ணா நல்ல நண்பர். ஓகே ப்ரோ. ஆஷிக் ப்ரோ, ஆஷிக். வலைக்கும் வலைக்கும் சலாம். போகலாம். சரி பார்ப்போம் ப்ரோ. ஃபோன் பேசிட்டு ஓட்டாதா ப்ரோ? வண்டி நம்பர் 111. என்ன ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்களா அந்த ஃபேன்சி நம்பர் வாங்குறதுக்கு? ஒருத்தனோட ஃப்ரெண்டு என்னடானா ஹெல்மெட் கிஃப்ட் பண்ணுறான், இன்னொருத்தனோட ஃப்ரெண்டு என்னடானா வண்டி ஓட்டுறதுக்கு வண்டியை கிஃப்ட் பண்ணுறான். ஐயோ எங்கடா இருக்கீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பூமர் அங்கிள் வழி விடுங்க. கண்ணாடி போடுறதில்ல, தலையை திருப்பினா அப்படி போயிடுறது. 80 செகண்டா ஆத்தாடி. அப்படியே சைடு பாயை போட்டு பத்துருவோம். 80 செகண்டு சிக்னல். பிரதர் நீ குட் பாய்னு பேசிகிட்டு இருந்தேன் பிரதர், சிக்னல் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டுருக்க. ஐயா வாட் இஸ் திஸ்? குட் பாயாக இருங்க, மிஸ்ஸுக்கு திட்டுவாங்க பார்த்துக்கோங்க. ஸோ பாயை போட்டு தூங்கிட்டு பாயெல்லாம் எடுத்தாச்சு. சரி வாங்க போகலாம். திரும்புகிற நேரத்தில் கரெக்டாக வந்துடுவாங்க. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஆகா செம்மையாக மழை பெய்யுது, வேறு லெவலில் மழை.
சூப்பராக இருக்குது, வேற மாதிரி. அட என்ன பாஸ் நீங்கள் ஒரு ஆளுக்கு போய் கார் எடுத்துகிட்டு வரீங்க, பைக்கில் வாங்கப்பா, வந்து என்ஜாய் பண்ணுங்கப்பா. ஒரு ஆளுக்கெலாம் கார் எதுக்கு? வெளியே வந்து இந்த பாருங்கள், விண்டோ அந்த ஃபேஸ், ஹெல்மெட் அந்த ஹெட், அப்படி முறுக்கி பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த வீக்கோட ஃபுல் டென்ஷனும் காலி. என்ன ரெட்டு கலர் ப்ளூ கலர் சிங்கிச்சான்னு எரியுது, அத்தாடி. கிரேட்டர் சென்னை போலீஸ் அதான் டைரெக்டாக காலை விடுறது. சிட்டி சென்டர்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு ஒதுக்குப்புறம் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிட்டி சென்டர், விவேகானந்தா ஹவுஸ். ஒரு காலத்தில் என் ஃப்ரெண்டு வந்து இதான் வந்து ஆக்டர் விவேக்கோட வீடுன்னு சொல்லிட்டு ஏமாற்றுவான். இந்த பயபுல மட்டும் என் கையில் சிக்கினா மேரி மீ பிஷ் அப்படியே ஒரு ரிங்கு போட்டுட்டு மேக் எம்மான் மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆடலாம். எப்படி மேரி மீ. இதில் எத்தனை பேருக்கு வந்து செஸ்ஸு பிடிக்கும், அந்த செஸ்ஸில் என்ன பிடிக்கும் அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்குள்ள வேலை. என்னடா வேலை வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பளம் கொடுக்க மாட்டேன், கூடிய சீக்கிரம் கிவ்அவே தருவேன். பஸ்ஸில் வந்து குதிரை, ஏன்னா லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்பிடலாம், ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் திரும்பிடலாம். பேசிக்கலி நானும் ஒரு பூமர் அங்கிள்யா. எதுக்காடா இவன் செஸ்ஸை பற்றி பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தாச்சு நம்மளோட செஸ் லொக்கேஷனுக்கு. வேற மாதிரி லொக்கேஷன் தனியாக வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நாசமாக போச்சு. டேய் 6 மணிக்கு ஃபேமிலியோட வந்து இங்கே என்னடா பண்ணுறீங்க? அடா பாவிங்களா. டேய் படுத்துக்கிட்டு என்னடா பண்ணுற? ஐயோ டேய், இது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாகவே ஆக்கிட்டீங்களாடா. எங்கள் வீட்டில் நான் வெள்ளை கருப்புன்னு அடிக்க போகிறேன்டா, வாங்கடா டே. அடா சை. அப்போ இங்கெல்லாம் வரணுன்னா எத்தனை மணிக்கு அலாரம் வச்சு வரணும்? டேய் நானே கஷ்டப்பட்டு 6 மணிக்கு மிட் நைட்டாக அலாரம் வச்சு வந்திருக்கேன்டா. ஏன்டா இப்படி படுத்துறீங்க? என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது? இது பேசாமல் இதுக்கு பேர் டி நகர்னு மாற்றிருங்கடா. டே 6 மணிக்கே ஏன்டா இவ்வளோ கூட்டம் கொடுறீங்க? டே நான் வீடியோ எடுக்கிற போதாடா இவ்வளோ கூட்டம் வருவீங்க? எதுக்கு அந்த பொம்பளை சிங்கிச்சான்னு அப்படி பேக் சைடில் வியூ காமிச்சிட்டு போகிறாங்க? ஐயா வேற மாதிரி. அந்த அக்கா நம்மளை பார்த்தா சிரிச்சாங்க, இல்லை தான், பட் ஓகே, ஒரு சந்தோஷம்தான். இந்த ஓரமாக விட்டுரும். சரி ஓகே கைஸ், ஒரு ட்ரோன் ஷாட்ஸ் பாருங்கள். இப்படி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த அக்கா ஏன் முதுக ப்ளவுஸ் காட்டுறாங்க? ஓ மாடல் அழகியா? மாடல் அழகினா இப்படி தான் காட்டணுமோ? நானும் நாளைக்கு வந்து ப்ளவுஸ் மாட்டிக்கிட்டு வந்து முதுகு காட்ட போகிறேன். நீங்கள்லாம் பார்க்குறீங்க எப்படி? ஓகே. 6 மணிக்கே கூட்டம் அழுது. என்னடா தம்பி பண்ணுற, ரிவர்ஸ்லேயே போகிற? இந்த 6 மணிக்கே இவ்வளோ கூட்டம் கூடுதே, உங்களோட கருத்து என்ன தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு தான் இவங்க வராங்கடா, ஃபேமிலியாக வந்திருக்காங்க. யாருமே இருக்க மாட்டேன் நினச்சேன் ப்ரோ. இந்த நேரத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? நானும் அதனால தான் ப்ரோ மிட் நைட் 6 மணிக்கு அலாரம் வச்சு வந்திருக்கேன். எல்லாம் போச்சு. என்ன பண்ணுறாங்க? ஃபோட்டோ ஷூட்டா? நானும் முதுகு காட்டி எடுக்க போகிறேன். என்னது ப்ரோ போட? அடிச்சுக்கோ தங்கம், எல்லாரும் அடிச்சுக்கோங்க தங்கம் அடிச்சுக்கோங்க. ஸோ கைஸ், நம்ம கூட வந்தது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இங்கே வந்து. ஸோ எல்லோரும் உங்கள் இன்ஸ்டா ஐடி ஷேர் பண்ணுற ப்ரோ. ஓகேங்களா? நம்ம ட்ரோன் ஷாட்ஸில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் பாருங்கள். அப்படியே ட்ரோன் ஷாட்ஸ் எங்கள் சைட்லேயும் காட்டுறேன் பாருங்கள்.
உங்களுக்கு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? ரித்திக்கு, ஆகாஷ், அபி ப்ரோ, மாதவன், ஜோஷுவா ப்ரோ, பிரகாஷ், ஈனி ப்ரோ, பிரசாந்த். டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ப்ரோ உங்கள் பேர். உங்கள் பேர் ப்ரோ? ராஜ். ஓகே ப்ரோ. சிக்கன்ஜி. சரி ப்ரோ, எல்லாரும் ஒரு பாய் சொல்லிடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிரைபருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. அதெல்லாம் வேணாம் ப்ரோ, நீ பார்த்தாலே போதும் ப்ரோ. பார்த்துக்கலாம் ப்ரோ. ஸோ எல்லாருக்கும் பாய். போட்டுக்கோ தங்கம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கோம். ஆம் ப்ரோ பார்ப்போம் ப்ரோ. பார்த்துக்கோ ப்ரோ. பாய் ப்ரோ. ஆம்பா பாய் ப்ரோ. இல்லையா காலை வச்சு அங்கே ஸ்டெப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆத்தாடி. என்ன ப்ரோ? ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்து கொடுக்கா ப்ரோ? சரி ப்ரோ, வா ப்ரோ. பேக் பண்ணிட்டேன், வாங்க பரவாயில்ல. உங்கள் பேர் ப்ரோ? சுஷிகுமார். ஓகே, உங்கள் பேர் ப்ரோ? அருள் ப்ரோ. டிவியில் அவங்க மூஞ்சி வந்தால் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே ப்ரோ. இது நம்ம எப்போயுமே கேட்டுக்கிறோம் யூஸ்வலாக. ஏன்னா சில பேருக்கு வந்து என் மூஞ்சி ரிவீல் பண்ணாதீங்க, அப்புறம் ஃபேஸ் ரிவீல் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு இது 6 மணிக்கு இவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்கல. அதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸு எத்தனை பேர் வருவாங்கன்றது சுத்தமாக எதிர்பார்க்கல. MBW X1 அங்கே போய் செமையா இல்லை லொக்கேஷனு. சரி ஓகே, நம்ம செல்லாக்குட்டியை கிளப்பிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். 6 மணிக்கு வந்தால் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னா ஆளுக்கு கேமராவை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஒருத்தன் இன்ஸ்டாகிராம் ரீலில் என்னடானா காலை இப்படி வைக்கணுன்றான், ஒருத்தன் இப்படி வைக்கணுன்றான், இன்னொருத்தவன் இப்படி வைக்கணுன்றான். எனக்கு அந்த விவேக் காமெடி தான் ஞாபகம் வருது. சிங்கிச்சா அப்படின்னு சொன்னால் 2 காலையும் தூக்கிடணும். இதுக்குன்னே குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டு வந்துடுவாங்களோ. நடத்துங்க. சூப்பராக இருக்கா அப்பா. என்னங்க சோறு போடுறாங்களா? ஐயோ. ஸோ இப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷனுக்கு வந்து 6 ஃபுட் ரைடர் சார்பாக ஒரு ஹாட்டின். இங்கே நடந்த சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி. ஒருத்தன் என்னடானா உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிட்றான், இன்னொருத்தன் என்னடானா காலை சுளுக்கி வச்சு இன்ஸ்டாகிராம் ரீல் எடுக்கிறாங்க. அடாடாடாடாடாடா, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஸோ பாய் கைஸ், பாய்.